வணக்கம் நண்பா நம்பிகள் நீங்க பார்த்துக்கொண்ட டெக் நியூஸ் நான் தான் உங்க சாம் ஜோசப் பேசுறேன். உலகமே டெக் ஆக போகுது, டெக் தான் உலகம் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தையும் தேவையும் வெவ்வேறு, அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ அமையும். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான, அமேசிங்கான, வண்டர்ஃபுல்லான ஒரு டெக் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன டெக் வீடியோ அப்படின்னு நீங்க கேட்டீங்களா, விஜய் அண்ணா ஓட்டிட்டு போன சைக்கிளோட ஸ்பெசிபிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பன் ஒருத்த வந்து கேமிங் சேனல் ஆரம்பிச்சுக்கலாம். அந்த கேமிங் சேனலோட நேம் வந்து அடால்ட் கேமிங் அப்படி சொல்ற சேனல். அந்த சேனல்ல செம இன்ட்ரெஸ்டிங்கான கேமை தான் விளையாண்டு போஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க போய் அந்த சேனலை செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நண்பனை சப்போர்ட் பண்ணு தோணுச்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணும் நண்பா, லைக் பண்ணிருவீங்களா? பண்ணிருவீங்க. கூலா உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. ஒரு ஆக்டர் சைக்கிள்ல போனா எப்படி இருக்கும்? போவாங்களா? போயிருக்கிறாங்களே. ஒரு ஆக்டர் கிட்ட வெஹிக்கிள் எல்லாமே இருக்கும், 4-5 கார் இருக்கும், பைக் 4-5 இருக்கும். அப்படி இருக்கும் போது ஏன் சைக்கிள்ல போகணும்? விஜய் சைக்கிள்ல போயிருக்கிறாங்க. எதுக்காக போனாங்க பாத்தீங்கன்னா, ஓட் போட போயிருக்கிறாங்க. அண்ணன் சொன்ன கருத்து என்ன பாத்தீங்களா, ஓட் பூத் வந்து பக்கத்துல தான் இருக்குது, நான் கார்ல போனா டிராபிக் ஜாம் ஆகும், அதனாலதான் நான் வந்து ஓட் போடுறதுக்காக டிராபிக் ஜாம் ஆக்க கூடாது சொல்லிதான் நான் சைக்கிள்ல போயிருக்கிறேன்னு சொல்லி அண்ணன் சொல்லிக்கிறாங்க. வேற எந்த ரீசனுமே இல்ல சொல்லி அண்ணன் சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா ட்விட்டர்ல என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்களா, அண்ணன் வந்து பெட்ரோல விலை எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கே தெரியும், அந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்படி இருக்கும் போது அந்த பெட்ரோலுக்காகவே அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் அண்ணன் வந்து சைக்கிள்ல போயிருக்காங்க சொல்லி ட்விட்டர்ல நிறைய பேர் போட்டு இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், ஏன் கார் போனதானே டிராபிக் ஜாம் ஆகும், ஏன் வெஹிக்கிள்ல போயிருக்கலாமே? அண்ணன் சொன்ன கருத்துப்படி டிராபிக் ஜாம் ஆகிறதுனால தான் நான் வந்து சைக்கிள்ல போயிருக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பைக்ல போயிருந்துக்கலாம், ஏன் போல கொஸ்டின் மார்க் தான். அதுதான் ட்விட்டர் வந்து அந்த மாதிரி போட்டுருக்காங்க, பெட்ரோல் அவேர்னஸ்க்காக. முக்கியமா அண்ணன் மேபி சொல்லாம கூட இருந்திருக்கலாம், ஏன் சொல்லணும் அப்படி சொல்லி சொல்லாம கூட இருந்திருக்கலாம், அதுக்காக தான் இருக்கும். அண்ணன் போன சைக்கிளோட ஃபுல் ஸ்பெசிபிகேஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் நண்பா. அண்ணன் யூஸ் பண்றது ஒரு பெரிய ஆக்டர் யூஸ் பண்ற சைக்கிள் சாதாரண சைக்கிளா இருக்காது, ஒரு ஹை கிளாஸ் இல்ல மீடியம் லெவல்ல தான் இருக்கும். அண்ணன் யூஸ் பண்றது ஒரு மீடியம் லெவல் சைக்கிள். அண்ணன் என்ன சைக்கிள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்களா, மோட்ரா ட்ரேஸ் ப்ரோ அப்படி சொல்ற சைக்கிளை தான் யூஸ் பண்றாங்க. இந்த சைக்கிள் வந்து 2019 லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது எப்பயோ லான்ச் பண்ணிட்டாங்க, 2012 சம்திங். 2019 வந்து ரீமாடல் வந்து அந்த மாடல தான் அண்ணன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்ட்ரா அப்படி சொல்ற கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா 2012 ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல கம்பெனியா தான் இருந்திருக்கு, இந்தியா பேஸ்டு கம்பெனி தான். அண்ணா ஃபாரின் இதுக்கு ஏன் வாங்கணும்னு சொல்லி இந்தியால இருக்கிற கம்பெனிக்கே வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த சைக்கிளோட விலை 24,000. அதுக்கப்புறம் இதோட ஸ்பெசிபிகேஷன் தான் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கீர் சைக்கிள், 7 ஸ்பீடு கீர் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சீட்டு பாத்தீங்கன்னா செமையான குவாலிட்டியான சீட், SMR சாண்டல் அப்படி சொல்ற சீட்டை தான் யூஸ் பண்றாங்க இந்த சைக்கிள்ல. நெக்ஸ்ட் இதோட பிரேக் பாத்தீங்கன்னா பவர் பிரேக், அதாவது வந்து டிஸ்க் பிரேக் அந்த மாதிரி இருக்குது. பைக்கில் எல்லாமே டிஸ்க் பிரேக் அந்த மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையும் பவர் பிரேக் சொல்லுவோம். அதே மாதிரி சைக்கிளுக்கும் ஒரு பவர் பிரேக் இருக்குது, அந்த பவர் வி பிரேக் அப்படி சொல்ற பிரேக்கை தான் இந்த சிஸ்டத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டயர் பாத்தீங்களா, வாண்டா 700 × 35°C டயரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செம குவாலிட்டியான டயர் தான். அதுக்கப்புறம் இவங்களோட அலாய் ஃப்ரேம் என்ன பாத்தீங்கன்னா, அலாய் ஃப்ரேம் வந்து 6061 யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த டூமர் மாதிரி இருக்கும்டா, ரைஸ் ஸ்டீல் ஃபோக் அப்படி ஃபோக் சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டீல்ல உருவாக்கிறாங்க. இந்த எல்லாமே தான் இந்த சைக்கிளோட ஸ்பெசிபிகேஷன். அண்ணன் யூஸ் பண்ண சைக்கிளோட ஸ்பெசிபிகேஷன். அண்ணன் யூஸ் பண்ண கலர் என்ன பாத்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணிக்க. செம அட்ராக்டிவான கலர், ஒரு நார்மலான கலர், செமையா இருக்கும் கலரு. அந்த கலர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவுதான் அண்ணன் யூஸ் பண்ண சைக்கிளோட ஸ்பெசிபிகேஷன். அவ்வளவுதான் நண்பா, இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணா ஓட்டிட்டு போனா சைக்கிளோட ஃபுல் ஸ்பெசிபிகேஷனை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் திங்க் பண்றேன் நண்பா. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா, அவங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் நண்பா. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஏதாவது கொஸ்டின் இல்ல ஏதாவது கொரிஸ் கேட்கணும்னு நினைச்சா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படியே அந்த ரெட் பட்டனை தட்டி விடுங்க நண்பா, அப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உடனுக்குடன் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நண்பா. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். அதுவரை